இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களே உங்களுக்கு அறிவிப்பார். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது வரப்போகிற காரியங்களை முன்பாகவே நமக்கு அறிவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் முன்பாகவே காரியங்களை அறிந்து கொள்ள முடியும் என்பது இந்த வேதத்தின் மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறிந்திருக்கிறது. இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்று புலம்புகிற ஒரு காரியத்தை கூட பார்க்க முடிகிறது. அநேக காரியத்தை நாம் முன்பாகவே அறிந்து கொள்ளாததினால்தான் பின்பு அதனுடைய விளைவுகள் அதிவேதனையா இருக்கும் பொழுது புலம்புகிறோம். முன்பாகவே இது தெரிஞ்சிருந்தா அதை செய்திருக்க மாட்டேன். படிக்கிற பிள்ளைகள் முன்பாகவே தெரிந்திருந்தா இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்க மாட்டேன். வேலையில செலக்ட் பண்ண முன்பாகவே தெரிந்திருந்தா இந்த மாதிரி காரியத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு வந்திருக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு காரியத்தை வாழ்க்கையின் எதிர்காலங்கள் திட்டமிடுதலெல்லாம் செய்திருக்க மாட்டேன். பின்பு புலம்புகிறார்கள். அநேக பெற்றோர் மாதிரி தான், எனக்கு முன்பு தெரியாம போயிட்ட, நாங்க தப்பு பண்ணிட்டோமே, என்ன செய்யறதுன்னு அங்கலாய்க்கிறாங்க. ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்துகிறவர். அவரிடம் போகும் பொழுது எங்க போகணும், என்ன செய்யணும், எப்ப செய்யணும், எப்படி செய்யணும், எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி காண்பிப்பார். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது நம்முடைய காதுகள்ல சத்தத்தை கேட்க பண்ணுவாராம். எப்படி கேட்க பண்ணுவாராம்? வழி இதுவே, இதிலே நடவுங்கள். பாருங்கள், எவ்வளவு அருமையான ஆவியானவர் நாம் பெற்றிருக்கிறோம். இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். அவர் நோக்கி கூப்பிட்டா நமக்குள்ள இருந்து நமக்கு காரியங்களை உணர்த்துவார். அதன்படி செய்யும் பொழுது காரியங்கள் நிச்சயமாகவே நமக்கு ஜெயமாய் மாறிடும். ஏன்? ஆபத்துகள், விபத்துகள் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். நமக்கு தெரியும், கேரளா மாநிலம் மற்ற நிறைய இடங்கள்ல மழையினால, அதிகமா வெள்ளப்பெருக்கினால, நிலச்சரிவு அல்லது மேக வெடிப்பு பல காரியங்களை பார்க்கிறோம். சுனாமி பார்க்கிறோம், பூமி அதிர்ச்சி பார்க்கிறோம். இன்னைக்கெல்லாம் இயற்கையின் சீற்றங்கள் இன்னைக்கு யாராலும் நிதானிக்க முடியல, முன்னறிவிக்க முடியல. வெதர் ரிப்போர்ட்லாம் இந்த மாதிரி கரெக்டா சொல்ல முடியாத அளவு எல்லாம் மாறிடுச்சுது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு கடைசி நாட்கள் இவைகள்லாம் அப்படி நடக்கும் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், சமீபத்தில் ஒரு செய்தியை நான் படித்தேன். அந்த நிலச்சரிவுல ஏராளமான வீடுகள், ஒரு ஊரே அப்படி அந்த மண்ணோடு மண்ணா மூழ்கடிக்கப்பட்டிருச்சுது. அளவுல ஆடு, மாடுகள், நாய்கள் எல்லாம் அது ஒரு காட்டுப்பகுதி, மலைப்பாங்கான பகுதி, எல்லாமே மரித்து மனிதர்களும் ஏராளமான மரித்து போய்விட்டார்கள். யாருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும், இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழும் என்பது முன்பாக தெரியவில்லை. ஆனால் இங்க ஆய்வு எடுத்தவங்க சொல்றாங்க, அந்த பகுதியில் இருக்கிற காட்டில் வாழ்கிற மிருகங்கள் மற்றவைகள் எல்லாம் ஒன்று கூட சாகவில்லையாம். யோசித்து பாருங்க, காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் அந்த நேரத்தில், அந்த நிலச்சரிவு வரும் பொழுது, அந்த மாதிரி பாதிப்பு வரும் பொழுது எல்லாம் வேறொரு இடத்துக்கு மூவ் பண்ணிடுச்சுதான் முன்பாகவே. இன்னைக்கு நிறைய காரியங்களை பார்க்கும்போது விஞ்ஞானிகள் ஆச்சரியப்படுறாங்க. ஒரு இடத்துல நிலநடுக்கம் வருதுன்னா, ஒரு இடத்துல நிலச்சரிவு வருதுன்னா, சுனாமி மற்றும் பாதிப்பு வருதுன்னா, அந்த அங்குள்ள மிருகங்கள் அது முன்பாகவே உணர்ந்து அந்த எல்கையை விட்டு வேற எல்கைக்கு போய்விடுவான். ஆனால் இன்னைக்கு பார்க்கும் பொழுது, ஆனா வீட்டு பகுதியில வளர்க்கப்படுகிற நாய்கள் எடுத்துக்கலாம், மற்ற அந்த விலங்குகளுக்கு அது தெரியாமலே போய்விட்டது. ஒருவேளை மனிதனோடு சேர்ந்து அதன் நிலைமையும் அப்படி ஆகிவிட்டதோ என்று யோசிக்க தோணுகிறது. காட்டு விலங்குகள் கூட கர்த்தர் காரியங்களை உணர்த்துகிறாரே, காண்பிக்கிறாரே. தம்முடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட நமக்காகவே ஜீவனை கொடுத்த அந்த இயேசு காரியங்களை காண்பிக்க மாட்டாரா, உணர்த்த மாட்டாரா? உடனே அதை அறிந்து செயல்படுவோமானா நிச்சயமாகவே ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமா மாற்றிக்கொள்ள முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த கடைசி நாட்கள் நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. எங்க என்ன நடக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலை, ஆனாலும் நீர் அவைகளை காண்பிப்பீன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. முன்பாகவே உடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்து பின்பு நடக்க போகிற காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ கொடுப்பீராக. தைரியப்படுத்துங்கப்பா.
ஒருவேளை இதுவரை தெரியாம நடந்துருச்சு, எங்களுக்கு முன்பாகவே தெரிந்திருந்தா இதை நடந்து விட்டுருக்க மாட்டோமே, இப்படி ஆயிருக்க நாங்கள் அனுமதிச்சிருக்க மாட்டோமே, தப்பு நடந்துருச்சுதே, என்ன பண்றது, இப்ப எப்படி வெளிவருவது, எப்படி இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பது, எப்படி இதை மாற்றுவது சொல்லி பல விதத்திலும் தீர்வில்லாத பிரச்சனைகளோடு, வேதனைகளோடு, பாடுகளோடு, இழப்புகளோடு, கண்ணீரோடு, தரித்திரத்தோடு போராடி இருக்கிற பிள்ளைகள் இந்த நாள்ல நினைவு கூர்ந்து அதற்கு ஒரு வழியை வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? தாங்கக்கூடிய பலனை கொடுப்பீங்க, தப்பக்கூடிய வழியை காண்பிப்பீங்க. இந்த நாள் அவைகளுக்கான அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வழியை திறந்தருள்வீராக, காண்பித்தருள்வீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். சத்திய வழியில நீ நடத்துவதற்காக நன்றி. துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மளை நேர்வழியில் நடத்துவார், காரியங்களை காண்பிப்பார். உணர்த்தும் பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படிவோம். நிச்சயமாகவே விபத்துகள், ஆபத்துகள் இருந்தும் தப்பித்துக் கொள்ள முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். குந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும். குந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும். குந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா.